நான் சொல்றேன், நான் உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன். பொன்னல்ல, பொருள் அல்ல, மாணிக்கம் அல்ல, வைரம் அல்ல, பிக்ஸ்ட் டெபாசிட் அல்ல, நிலம் அல்ல. உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன், என் கற்பு. அதுக்கு இடையா வேறொன்று இருக்க முடியுமா? ஒரு பெண் கற்போடு உள்ளே வருகிறாளே, தன்னுடைய திண்மையோடு உள்ளே வருகிறாளே, சொல் திறம்பாத தன்மையோடு உள்ளே வருகிறாளே, அதற்கு இணையான ஒரு பரிசு பொருள் உண்டா? இவ சொல்றா, எனக்கு எதுவும் இல்லை, கட்டழகை தவிர என் காணிக்கை ஏதும் இல்லை. அதுக்கு இவரு பொம்பளை ஏமாத்துறதுதான வாழ்க்கை. இவரு சொல்றாரு, என்னடி இப்படி சொல்லிட்ட நீ? மாணிக்கம் மேனியடி. உனக்கு மாணிக்கம் இல்லையா? மாணிக்கம் மேனியடி, மணிமுத்து பற்களடி, உள்ரவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன் போதுமடி. இப்படி ஒருத்தர் 2 பேர் கைதட்டுறீங்கல்ல, இதுக்குத்தான் நாங்க பாடுபடுறது. இவ்வளவு பாடுபடுவது, வரிகளை மாத்த வேணான்னு சொல்றது, ஏய் சவுண்ட குறைப்பான்னு சொல்றது, ஏய் ஆடியோ பார்த்துக்கப்பான்னு சொல்றது, சவுண்ட் இன்ஜினியரை தனியா கூப்பிட்டு இந்த மிக்சியில கொஞ்சம் பார்த்துக்க பிரதர் சொல்றது, இந்த ஒரு கைதட்டலுக்காகத்தான். எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். உன் மாணிக்கம் உன் மேனி, மணிமுத்து உன் பற்கள், வேற எனக்கு என்ன வேணும்? தேன் வச்சிருக்க நீயே, தேன் இருக்கு, அது போதும். அது என்ன தேன்? உள்ரவிக்கை ஊறி வரும் உப்பு தேன். வேர்வைக்கு வைரமுத்து வைத்த இன்னொரு கவிதை பெயர் உப்பு தேன். இப்படி எல்லாம் எங்கேயாவது தெளிச்சிட்டு போவோம். கண்டுபிடித்து ரசித்தால் அவன்தான் கடவுள். இப்படி நிறைய இருக்கு. கௌதமன், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வழக்கமான விஷயம் இதுதான். என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது என்ன தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள் அல்ல, வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் என் வாழ்த்து. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது நீங்க பேசியதை வைத்து நான் அனுமானத்துக்கு ஒன்று வந்தேன், அதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் என்று நீங்கள் சின்ன வட்டத்துக்குள் சிக்க வைக்காமல், அவன் ஒரு சமூகத்துக்கான தலைவன், எல்லா சமூகத்துக்குமான தலைவன்.